பாக்கியலட்சுமி சீரியலில் வர வர நம்ம பழனிசாமிக்கும் அண்டு நம்ம பாக்கியலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் மூடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வர வர ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டு போகிறாங்க, ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க நம்ம பழனிசாமியும் பாக்கியலட்சுமியும். அதை எடுத்துக்காட்டுற விதமாக நம்ம புதுசாக பக்கத்தில் ஒரு பார் ஓனர் வந்திருக்காப்புல இல்லையா, அந்த பார் ஓனரை வச்சு 3 வரும் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, மேடம் நல்லா சமைப்பாங்க, அருமையாக சமைப்பாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சமைச்சும் கொடுத்துருக்காங்க, அவங்க கைப்பக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பழனிசாமி வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. பாக்கியலட்சுமி ஒரு பக்கத்தில் சொல்கிறாங்க, ஐயோ பழனிசாமி சார் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு. மேடம் நீங்கள் சும்மா இருங்க, நான் சொல்கிறது சொல்ல தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓகோன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பார் ஓனரும் அப்படியே வாயை பொழந்த மேலே நிற்கிறாரு. எப்படியோ பாக்கியலட்சுமிக்கு அடுத்த ஆர்டர் வந்து நம்ம பழனிசாமி பிக்கப் பண்ணி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, என்ன மேடம் நான் எதுவும் தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு சொல்லி பழனிசாமி கேட்குறாரு. அதுக்கு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பேசலை, நீங்கள் எதுவுமே தப்பாக பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பழனிசாமி கேட்குறாரு, நம்ம எதுவும் பேசினது எதுவும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் மறக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ மேடம் நீங்கள் எதுவுமே மறக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு லவ் மூடோட பார்க்குறாரு. ஸோ அடுத்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோபியும் அவங்களோட மாமியாருக்குமே சண்டை. ஈஸ்வரி தெரியாமல் ஒரு காஃபி கேட்டது குத்தமாயிடுச்சு. ஸோ அவங்க கோபியோட மாமியார் வந்து ஈஸ்வரிக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இது காஃபியை வாயில் வைக்க முடியுது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு அம்மா உனக்கு காஃபி தானே வேணும், நானே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியை அதில் இறங்குறாரு. ஆனால் அவருக்கு ஒரு சுடுதண்ணி கூட போட தெரியாதுன்னு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பையன் மனசு நோகடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வாங்கி குடிக்கிறாங்க. நம்ம ஈஸ்வரி குடிச்சிட்டு பையன் கேட்குறாங்க, கோபி அம்மா எப்படி இருக்குது காஃபி அப்படின்னு. பிரமாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் போனதுக்கு வச்சு இதெல்லாம் ஒரு காஃபி அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றுறாங்க நம்ம ஈஸ்வரி.